நீங்க என்ன நினைச்சு விளக்கேத்தி வச்சீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் விளக்கணையாம பாத்துக்கிட்டேன். என்னமோ பேசணும்னு கூப்பிட்டு வந்தீங்க, ஒன்னும் பேசாம இருக்கீங்க. என்ன பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட போய்? அம்மா, உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். அப்போ என்ன பிடிச்சிருக்குல்ல? தாயே, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ போற இடத்துக்கு உங்களை வழி அனுப்பி வைக்கத்தான் என்னால முடியும். உங்க வாழ்க்கைக்கு துணையா வர முடியாது. இந்த உலகத்திலேயே பெரிய பாசம் தாய் பாசம்தான். அந்த தாயை பிரிஞ்சு என்னையே நம்பி வந்திருக்கிற என் தம்பி தங்கச்சிகளை கரை சேர்க்கறதை தவிர வேற எந்த நினைப்புக்கும் என் மனசுல இடமில்ல தாய். மாசம் போச்சுடா. விட மாட்டேன், விட மாட்டேன். அந்த அளவுக்கு போயிட்டாளா அவ? என்ன சாவித்ரி, உன் மாமனுக்கு உனக்கு வீட்டுல பரிசம் போட்டுட்டு இருக்காங்க, நீ இங்க உட்கார்ந்து இருக்க? வாமா புது பொண்ணு. 10ல இருந்து 10:30க்குள்ள நேரம் நல்லா இருக்குன்னாங்க, அதான் பரிசத்தை போட்டேன். யாருக்கிட்ட பரிசம் போட்டீங்க? யார கேட்கணும்? என்ன கேட்காம ஏன் கல்யாணத்துக்கு பரிசு போட நீங்க யாரு? மாம, தாய் மாம. நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடுறதுக்கு நான் ஒன்னும் தலையாட்டி பொம்மை இல்ல. 2 மாலை கடை சொல்ல போறேன். ஆளுக்கு ஒண்ணா போட்டுட்டு அது கல்யாணம். 2 உனக்கே போட்டேன்னு வை, அது கருமாதி. உனக்கு 1 மாலை வேணுமா இல்ல 2 மாலை வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. எல்லாத்தையும் விவரமா கேட்டீங்கல்ல, இப்ப என்ன சொல்றீங்க? அம்மா, உங்களுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா? நல்லாவே வைக்க தெரியும். அப்ப நீங்க தான் எங்க மதனி. நீங்கெல்லாம் சொன்னா மட்டும் பத்தாதரா, உங்க அண்ணனே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். பாட்டி, இந்த போட்டோல இருக்கிறது ஏன் மகந்த? அவர் உசுரோட இருக்காருன்னு சொன்னாங்க. உசுலப்பட்டியில நல்லா குத்துக்கல்லு மாதிரி தான் இருக்கேன். அப்போ இந்த போட்டோ? அது அவன் செத்தப்ப எடுத்தது. செத்தப்பவா? ஒரு நாள் மாணிக்கம் வெளியூர் போயிருந்தேன். அன்னைக்கு பார்த்து இந்த பய என்ன கூத்து பண்ணான் தெரியுமா? இன்னைக்கு தான் ஜாகிரவன் ஜாகத்தான ஒரு இதுக்கு போய் அழுதுக்கு இருக்கீங்க. செத்து போயிட்டா கண்ணை முடிக்குவாப்பா, கண்ணை முடிப்பா. ஏல கரவாணி பைய மவனே, நான் கண்ணை மூடிக்கிட்டா எவ என்ன பண்றான்னு எனக்கு எப்படா தெரியும்? உங்க அப்பா மூச்சுக்கிட்டு செத்துட்டான்னு சொல்றா. ஐயா, என்ன பத்த ராசா, காரே வாங்கின காத்த கூட கொடுக்காம போயிட்டியே. விளையாங்களா துக்கத்துல வரோம்ல. ஐயோ ஐயா, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என் இருதயமே வெடிச்சு போச்சேயா. அப்பதான் ஐயோ,
என் பட்டத்து யானை சாஞ்சிருச்சே, நான் என்னத்த சொல்லுவேன்? முழிச்சுக்கிட்டே சின்னத்தாள பாக்குற மாதிரி இருக்கே, உன்னை போய் செத்துட்டேன்னு சொல்றாங்களே. சின்னவனே அப்பா களவான் குண்டு அடிச்சுட்டு போயிட்டடா. நீ தைரியமா இருப்பா, நான் பாத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, நான் வந்த சாமி படி தனிபரமா சாஜிட்டியே குண்ட தேங்கடாம. கரெக்ட் பண்ணி மோத தச்சிட்டு போயிட்டடா. என் பிள்ளைய கொல்லி வச்சிட்டு மஞ்சக்காரி எடுத்துக்க சொன்னீனே, இப்படி மண்டைய போட்டுட்டீனே, யாருகிட்ட போய் சொல்லுறது மாமா? அப்பா இம்புட்டு நீ பார்த்ததா? இவளுங்களாம் ஆறுன்னு எனக்கு தெரியாதுடா. என்ன தைரியமா வருவானு பாரு. நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, என் தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ ஐயோ, ஏ அப்பே, ஐயோ ஐயோ, ஏ அப்பத்தா. போனாய என் தம்பி மயன் அழுத பார்த்தா என் கண்ணிலேயே தண்ணி வருதுடா. பின்னாச்சு ஆம்பளை கணக்கா தைரியமா இருக்கணும்டா. எதுக்கு பொட்டத்தி எனக்கு அழுதுக்கு இருக்கவே? எப்படா தைரியமா இருக்க முடியும்? ஒன்னா ரெண்டா மொத்தமா 50,000 ரூபாய் அப்படியே கை நட்டி கடனை வாங்கிவிட்டா போயிட்டானே. நானே 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்கேன். நீ என்ன பொம்பளை கணக்கா விக்கி கேள்வி இருக்க? ஐயோ கதவை இழுத்து மூடுறா. என்னப்பா எதுக்குடா கதை மூடுறவன்? எங்க அப்பனுக்கு நிறைய பேர் கடன் கொடுத்துருக்காங்களா, அதை இப்ப பைசல் பண்ணத கதை மூடுறேன். என்னடா எல்லாரும் வரிசையா நிக்கிறீங்க? ஏத வீட்டுல வந்து கேட்க கூடாது, எல்லாரும் பேசாம உட்காந்துக்கு இருந்தோம். எல்லாருக்கும் பைசல் பண்ணும்போது நாங்களும் வரிசை வாங்கி போறோம். ஏண்டா எங்க அப்பா இம்பிட்டு 10 கடன் வாங்கியிருந்தாரு. சின்ன பிள்ளை நாங்க அம்பிட்டு பேரும் சும்மா நிக்கிறோம். சொல்ல ஆமா பணத்தை கொடுக்காம பணத்தை எடுக்க. ஏய், எவ என் குண்டுமணி அத்தவ, எவ என் மோதிரத்தை அடிச்சுட்டு போனவன்னு எனக்கு நல்லா தெரியும். மறுவாதியா கொடுத்துருங்க, இல்ல வீடு பூந்து வந்து வெட்டுவேன். ஆமா ஐயா, நீ உசுரோடலாம் இருக்கியா? அப்படி வாழா. எங்க அந்த எத்து பள்ளி மாமா? நல்லா தான் அழுகுறீங்க. என் பிள்ளைங்க கூட சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் அழுதுச்சிங்க. எங்க ஆத்தா இருக்காள, மகன் செத்து குத்துக்கல்லாட்ட சாத்தி வச்சிருக்கு. மாடு கொலைய திங்கிற கணக்கா மடக்கு மடக்குன்னு மெல்றவ. வணங்காத மேல ஏ கேன சிரிக்கீடா, வாங்கலாண்டி.